தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய வாரத்திலும் கூட முதல் நாளிலே தேவ சமூகத்திலே வந்து தேவனை துதிக்க, தேவனை பாட, வேத வசனங்களை தியானிக்க தேவன் தந்திருக்கிறதான இந்த நல்ல கிருபைகளுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இது வாரத்தினுடைய முதல் நாள். அது மட்டுமல்லாமல் இந்த சங்கீத தியானத்தினுடைய கடைசி வாரமாக இந்த வாரம் காணப்படுகிறது. எனவே உற்சாகத்தோடு நம்ம இதில் பங்கு பெறுகிறது இதில் சந்தோஷமான ஒரு காரியம். இன்னும் இந்த கடைசி வாரத்திலையும் கூட நீங்கள் இதே உற்சாகத்தோடு தேவ சமூகத்தில் வந்து இதில் பங்கு பெறும்படியாக அன்பாய் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க எடுத்துக்கொண்டதான சங்கீதங்களின் புத்தகம் 145ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 145ஆம் சங்கீதம். தொடர்ச்சியாக நாம் தாவீதினுடைய சங்கீதத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 138ஆம் சங்கீதத்திலிருந்து அது தாவீதின் சங்கீதங்களாக காணப்படுகிறது. 138, 139, 140, 41, 42, 43, 45ஆம் சங்கீதம். இந்த தொடர்ச்சியாக தாவீதினுடைய சங்கீதங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே இந்த 145ஆம் சங்கீதமும் தாவீதின் சங்கீதமாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதினுடைய சங்கீதம். இந்த சங்கீதமானது பொதுவாக தாவீது ஆண்டவரை துதிக்கிறவர் நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரை அவர் பல விதங்களிலே துதித்திருக்கிறார். பல சூழ்நிலைகளே ஆண்டவரை துதித்ததான ஒரு தேவ மனிதன். இந்த சங்கீதத்திலே தாவீது ஆண்டவரை துதித்ததான ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. இந்த சங்கீதத்துடைய தலைப்பை நாம் வாசிக்கலாம். தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறதை பார்க்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறதை பார்க்கிறோம். அவர் எப்படி ஆண்டவரை துதிக்கிறார் என்றால் வாசிக்கலாம். முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். தாவீது ஆண்டவரை உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். உயர்த்துகிறார், ஆண்டவரை உயர்த்துகிறார். எப்படி ஆண்டவரை உயர்த்துகிறார் என்றால் துதியின் மூலமாக, ஸ்தோத்திரத்தின் மூலமாக ஆண்டவரை உயர்த்துகிறார். ஆண்டவரே நீர் உயர்ந்திருப்பீராக. ஆண்டவர் உயர்ந்த தேவன். ஆனால் தாவீது தன்னுடைய துதியினாலே, ஸ்தோத்திரத்தினாலே ஆண்டவரை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். இந்த தாவீது ஆண்டவரை இந்த ஸ்தோத்திரத்தினாலே, துதியினாலே அவர் உயர்த்துகிறார். எப்பொழுது இதை செய்கிறார் என்றால் வாசிக்கலாம். 2ஆம் வசனம். நாள்தோறும் நாள்தோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும். தாவீது ஆண்டவரை துதியின் மூலமாக உயர்த்துகிறார், ஸ்தோத்திரத்தின் மூலமாக அவர் தேவனை உயர்த்துகிறார். எப்பப்பா இதை செய்யற அப்படின்னா, எனக்கு என்னைக்கு லீவ் இருக்குதோ அன்னைக்கு நான் செய்யறேன் அப்படின்னு இல்லை. அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அவர் உயர்த்துவதை பார்க்கிறோம். துதியின் மூலமாக ஆண்டவரை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும், நாள்தோறும். அது மட்டுமல்ல, என்றென்றைக்கும். என்றென்றைக்கும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை ஒவ்வொரு சூழ்நிலையிலே கடந்து போகும். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கும்னா அது இருக்காது.
ஒரு நாள் சந்தோஷமா இருக்கும், ஒரு நாள் துக்கமா இருக்கும், ஒரு நாள் துக்கமும் சந்தோஷமும் கலந்த மாதிரி இருக்கும், ஒரு நாள் சரீரத்துல களைப்பு இருக்கும், ஒரு நாள் ரொம்ப சரீரம் உற்சாகமா இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா இருக்கும். என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாள்தோறும் நாள்தோறும் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் ஒரு நாள் கூட விடாம எப்பொழுதும் நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவரே கஷ்டம் இருந்தா கர்த்தரை நான் துதிக்க மாட்டேன், ஆண்டவரை நான் ஆசீர்வதித்தா ஆண்டவரை நான் துதிப்பேன் இல்ல, நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் என்றென்றைக்கும் நான் ஆண்டவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. தாவீதினுடைய இந்த அனுபவம், ஆண்டவரே உம்மை நான் உயர்த்துகிறேன், ஆண்டவரே ஆண்டவரே உம்மை நான் உயர்த்துகிறேன், என் துதியின் மூலமாக என்னுடைய ஸ்தோத்திரத்தின் மூலமாக உம்மை நான் உயர்த்துகிறேன். இதை நான் என்னைக்கோ ஒரு நாள் மாத்திரம் செய்யறதில்லை, ஒவ்வொரு நாளும் செய்கிறேன், என்றென்றைக்கும் செய்கிறேன், நாள்தோறும் இதை நான் செய்கிறேன். அடுத்தபடியாக தாவீது நாள்தோறும் துதிக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. எப்படிப்பா ஆண்டவரை நீ உயர்த்துற? நாள்தோறும் ஆண்டவர் உயர்த்துற, என்றென்றைக்கும் ஆண்டவரை உயர்த்துற. எப்படி உயர்த்துகிறார் என்றால், அவர் என்ன சொல்லி உயர்த்துகிறார் என்றால் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் பெரியவரும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லி ஆண்டவரை அவர் உயர்த்துகிறார். முதலாவதாக அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவரே நீர் பெரியவர் பெரியவர். ஆண்டவரை அவர் அனுபவித்து ஆண்டவரை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஆண்டவரை உயர்த்துகிறார். எப்படி உயர்த்து? ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் பெரியவரும் புகழப்பட தக்கவருமாயிருக்கிறீர். அவருடைய மகத்துவம் மகத்துவம் மேஜஸ்டி, அவர் மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. முதல்ல அந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது அவர் சொல்றாரு, ஆண்டவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, ராஜாவாகிய என் தேவனே. ராஜா என்றாலே ஒரு மகிமை, ஒரு மாட்சிமை அவருக்கு இருக்கும். ஆண்டவரை குறித்து அவர் சொல்லும் போது, ஆண்டவரே நீர் பெரிய தேவன், நீர் மாட்சிமை உள்ள தேவன், நீர் மகிமையான ஒரு தேவன். முதலாவதாக ஆண்டவரை பார்த்தவர் சொல்லுகிறார், கிரேட்னஸ். ஆண்டவரே உம்முடைய மகத்துவம், நீர் பெரியவர், நீர் பெரியவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அல்லது ஆண்டவரை நாம் எப்படிப்பட்டவர்களாக அனுபவிக்கிறோம்? பல நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, மல்லிகை கடையில நம்ம லிஸ்ட் கொடுக்குறோம் பாத்தீங்களா, இது இது 1/2 கிலோ, இது 1 கிலோ, இது 2 கிலோ, இது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மாதிரி கதை தான் நம்ம ஆண்டவரை, ஆண்டவர் எனக்கு இதை செய்யுங்க, நான் காலையில இங்க போறேன் இதை பண்ணுங்க, மாலையில இங்க போறேன் இதை பண்ணுங்க, எனக்கு அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு லிஸ்ட் கொடுக்குறோம். அவர் என்ன பண்றாரு? செய்யறார். அப்படி அல்ல. தாவீதினுடைய அனுபவம் என்னவென்றால், ஆண்டவரே நீர் மகத்துவம் உள்ள தேவன், ஆண்டவரே நீர் மகிமை உள்ள ராஜா, நீர் பெரியவர், நீர் பெரியவர். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நான் எப்படி பார்க்கிறேன்? ஆண்டவரை பார்க்க முடிஞ்சாதான் ஆண்டவரை துதிக்க முடியும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நம்ம ஆண்டவர், நம்ம நன்றி சொல்லணும், தேங்க் பண்ணணும், மற்றவர்களுக்கு கூட நம்ம தேங்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன பண்ணணும்? திங்க் பண்ணணும். திங்க் பண்ணாதான் தேங்க் பண்ண முடியும். இந்த திங்க் தேங்க் எல்லாமே ஒரே மூல மொழியிலிருந்து, ஒரே மூல வார்த்தையிலிருந்து வருகிறது. அவங்க என்ன செய்தாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் யோசித்து பார்த்தாதான் அவங்களுக்கு நன்றி சொல்ல, அவங்கள துதிக்க, அவங்கள உயர்த்த, அவங்கள பாட முடியும். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே
நீர் பெரியவர். ஆண்டவர் அவன் யோசித்து பார்க்கிறான், ஆண்டவர் அவன் காண்கிறான், ஆண்டவர் அவன் தியானிக்கிறான். ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். அந்த பெரிய தேவனை நாள்தோறும் அவன் என்ன பண்ணுகிறான்? துதியின் மூலமாக உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் இரக்கம், உருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை உள்ளவர். 17ஆம் வசனம். கிருபை உள்ளவர், கிருபை உள்ளவர். 8ஆம் வசனத்துல கிருபை உள்ளவர், கிருபை உள்ளவர் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் பெரியவர், அவர் கிரேட் காட், அவர் பெரிய தேவன். இரண்டாவதாக அவர் கிரேஷியஸ் காட், அவர் கிருபை உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். அந்த பெரிய தேவன் பெரிய காரியத்தை மாத்திரம் அல்ல, கிருபை உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். அப்ப தாவீது ஆண்டவரை அனுபவிக்கிறார். ஆண்டவரே, நீங்க பெரிய தேவன், மகத்துவம் உள்ள தேவன், மகத்துவம் உள்ள ராஜா, மாட்சிமை நிறைந்த தேவன். அதே நேரத்துல நீங்க கிருபை உள்ள தேவன் ஆண்டவரே. உங்களுடைய இரக்கம், உங்களுடைய உருக்கம், உங்களுடைய நீடிய சாந்தம், அதெல்லாம் பார்த்து ஆண்டவரை துதியின் மூலமாக இதெல்லாம் சொல்லி அவன் என்ன பண்றான்? உயர்த்துகிறதை பார்க்க. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை அனுபவித்தால் மாத்திரம்தான் ஆண்டவரை துதிக்க முடியும். ஆண்டவரை யோசித்து பார்க்கணும். அவர் செய்ததான காரியங்களை நம்ம தியானிக்கும் போது நம்மால் துதிக்காமல் இருக்க முடியாது. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீங்க கிரேட் காட் மாத்திரம் இல்ல, அதே நேரத்துல நீங்க கிரேசியஸ் காடாவும் என்ன பண்றீங்க? இருக்கிறீங்க. நீங்க பெரிய தேவன், அது மட்டும் அல்ல, நீங்க கிருபை உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் 17ஆம் வசனம், கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் அவருடைய கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். ஆண்டவரே, அவருடைய கரத்தின் அந்த கிரியையில என்ன இருக்கு? கிருபை இருக்கப்பா, கிருபை. அந்த கிருபையை அவன் தியானிக்கிறான். தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய அனுபவம் என்ன? தாவீதினுடைய அனுபவம் ஆண்டவரை துதிப்பது, நாள்தோறும் துதிப்பது, என்றென்றைக்கும் துதிப்பது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிப்பது தான் தாவீதினுடைய அனுபவம். அந்த துதியில ஆண்டவரை அவன் கண்டு, ஆண்டவரை அனுபவித்து அவர் துதிக்கிறதை பார். ஒன்று பெரிய தேவன், இரண்டாவது கிருபை உள்ள தேவன். மூன்றாவதாக வாசிக்கலாம் 9ஆம் வசனத்தை. ஆங்கிலத்துல வாசித்தீங்கன்னா நல்லா இருக்கும், இருந்தாலும் தமிழ்ல வாசிங்க. கர்த்தர் எல்லார் மேலும் தயை உள்ளவர், கர்த்தர் எல்லார் மேலும் தய உள்ளவர் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஆனா ஆங்கிலத்துல என்ன போடப்பட்டிருக்கு? God, the Lord is good to all. தமிழ்ல கர்த்தர் எல்லார் மேலும் தய உள்ளவர் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஆங்கிலத்துல ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? குட் டு ஆல். கர்த்தர் எல்லாருக்கும் நல்லவராக இருக்கிறார். தமிழ்ல என்ன போட்டிருக்குன்னா எல்லார் மேலும் தய உள்ளவர்னு போட்டிருக்கு. ஆங்கிலத்துல எல்லார் மேலும் நல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நல்லவர். அதுவே ரொம்ப யோசனையா இருக்கு. ஆண்டவர் எனக்கு நல்லதான் செய்யறாரு அப்படின்னு. ஆண்டவர் நல்லவர். மூன்றாவதாக தாவீது ஆண்டவரை பார்த்து துதிக்கிறான். ஆண்டவருடைய எதை அவன் பார்க்கிறான் என்றால், ஆண்டவர் நல்லவர். The Lord good
டு ஆல். ஆண்டவர் எல்லாருக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஒன்று கிரேட் காட், இரண்டாவதாக கிரேசியஸ் காட், மூன்றாவதாக குட் காட், நல்ல ஒரு தேவன். உங்களுக்கு நன்மையை செய்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நேரங்கள்ல ஆண்டவருடைய நன்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் உண்மையாலுமே இது என் வாழ்க்கையில நன்மைக்காக தான் செய்யறாரா அப்படின்னு நமக்கு தெரியல. சில நேரங்கள்ல அது கொஞ்ச நாள் கழித்து தான் தெரியுது. ஆண்டவர் உண்மையாலுமே இது எனக்கு நன்மைக்காக தான் அனுமதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. பல நேரங்களில் கடைசி வரைக்கும் நமக்கு ஏன் ஆண்டவரே இப்படி அப்படின்ற கேள்வியோடவே நம்ம இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எல்லார் மேலும் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர். எல்லாருக்கும் அவர் எப்படியா இருக்கிறார்? நல்லவராகவே இருக்கிறார். ஏன் அவர் எல்லாருக்கும் நல்லவராகவே இருக்கிறார்? ஏங்க நல்லது மட்டுமே அவர் செய்யறாரு அப்படின்னா, தீமை அவரிடத்துல இல்லை. அவர் தீமை செய்யணும்னு நினைச்சா கூட அவரால் தீமை செய்ய முடியாது. காரணம் என்னன்னா, தீமை அவரிடத்தில் சேருவதில்லை. தீமை அவரிடத்துல இல்லை. தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் ஆண்டவர். ஏன் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார், நல்லவராகவே இருக்கிறார் என்றால், தீமை அவரிடத்துல இல்லை. அவர் எல்லாருக்கும் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதினுடைய அனுபவம், ஆண்டவரே நீர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறீங்க ஆண்டவரே, அதனால இந்த நன்மையெல்லாம் நினைச்சு நான் உம்மை உயர்த்துவேன். நீர் பெரிய தேவன், நீர் கிருபையுள்ள தேவன், நீர் நல்ல தேவன், உம்மை நாங்க உயர்த்துகிறோம், உம்மை நான் உயர்த்துகிறேன், என்றென்றைக்கும் உயர்த்துகிறேன், எல்லா நாளும் நான் என்ன பண்றேன்? உயர்த்துகிறேன், எப்பொழுதும் நான் உம்மை உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்தது தாவீதினுடைய அனுபவம் என்னவென்றால் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு 12ஆம் வசனம். மகிமை மகிமை மகிமை. தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். அவர் மகிமையுள்ள தேவன், மகிமையுள்ள அவர் ராஜ்யத்தினுடைய மகிமை. ஆண்டவரை நாம் எப்படி காண்கிறோம்? ஆண்டவரை நாம் எப்படி காண்கிறோம்? அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார், அவர் கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். நான்காவதாக அவர் மகிமை உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். க்ளோரி, glorious God, great God, gracious God, good God, glory, glorious God. ஆண்டவர் மகிமை உள்ள ஒரு தேவன், மகிமை உள்ள ஒரு தேவன், அவர் மாட்சிமை நிறைந்த ஒரு தேவன். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அதை நீங்க பார்த்தா மாத்திரம்தான் ஆண்டவரை துதியினால உயர்த்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது துதித்து 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 ஆண்டவரை உயர்த்துகிறார். ஆண்டவரை பார்க்கிறாரு, ஒவ்வொரு விதங்கள்ல என்ன பண்றார்? ஆண்டவரை பார்க்கிறார். பார்த்து ஆண்டவரை உயர்த்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்தபடியாக கடைசியாக 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். திருப்தியாக்குகிறீர், ஆகாரத்தை கொடுக்கிறீர், அந்த ஆகாரத்தை ஏற்ற வேளையிலே கொடுக்கிறீர். அது மட்டுமல்ல, உங்களுடைய கரங்களை திறந்து எல்லாரும் என்ன பண்றீங்க? திருப்தியாக்குகிறீர், திருப்தியாக்குகிறீர். உதாரத்துவமாக ஆண்டவர்
எனக்கு கொடுக்கிறார். தாவீது பார்க்கறான். இந்த கலடாஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளானட்டோரியம் அந்த மாதிரி இடத்துல இப்போ ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த லேப்லலாம் வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 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 விதமான படம் என்ன பண்ணோம் அதில் தெரியும். அடுத்தது அப்படி திருப்புனா இன்னொன்று தெரியும். அடுத்தது திருப்புனா அது மாதிரி ஆண்டவரை அவன் பல விதங்களில், பல டிமென்ஷன், பல டைமென்ஷன் அதில் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. முதல்ல ஆண்டவரை பார்க்குறாரு, அவர் பெரியவர். ரெண்டாவது இன்னொரு ஒரு இதில் வியூவில் பார்க்குறாரு, கிருபை உள்ளவர். அடுத்தது அவர் நல்லவர். அடுத்து அவர் மகிமை உள்ள தேவன். இப்போ ஆண்டவரை பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாருன்னா அவர் உதாரத்துவம் உள்ள தேவன். அவர் கொடுக்கிறாருங்க, கொடுக்கிறார் கொடுக்கிறார் கொடுக்கிறார், ஜெனரஸா கொடுக்கிறார். ஜெனரஸ், உதாரத்துவமாக உதாரத்துவமாக அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதை தாவீது அறிந்து, ஆண்டவரே நீங்க கரத்தை திறந்து கொடுக்குறீங்க, அது கொடுக்கும் போது எல்லாம் என்ன ஆயிடுது, திருப்தியா மாறிடுது. அதான் அங்க போடப்பட்டிருக்கு 16ஆம் வசனத்துல, சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குறீங்க. கையை திறந்து ஆகாரத்தை கொடுக்கிறீர், எல்லாம் அது திருப்தியாகுது. உதாரத்துவமா ஆண்டவர் என்ன பண்றார், கொடுக்கிறார். மனுஷனுக்கு ஒரே ஒரு வேலை தான். என்ன வேலை? பசியே இல்லை அப்படின்னா நம்மளுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனா மற்ற மிருகங்களுக்கு, மற்ற ஊரும் பிராணிகளுக்கோ எதுக்குமே அந்த வேலை, பசிச்சா அதுக்கு என்ன இருக்கு, அதெல்லாம் யார் செய்யறது? ஆண்டவர் தன்னுடைய கரத்தை திறந்து எல்லாருக்கும் என்ன பண்ற, கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் என்றால் திருப்தியாக எல்லாருக்கும் கொடுக்கிறார். இதை பார்த்து ஆண்டவரை தாவீது உயர்த்துகிறான். ஆண்டவரே நீர் எல்லாருக்கும் திருப்தியா கொடுக்குறீங்க, ஆண்டவரே நீர் உதாரத்துவமா கொடுக்குறீங்க, ஆண்டவரே நீர் கொடுக்கிறதுனாலே எல்லாம் பரிபூர்ணம் அடைகிறார்கள். நீர் உதாரத்துவம் உள்ள தேவன், நீர் ஜெனரஸா இருக்கிறீங்க ஆண்டவரே, யூ ஆர் a generous God அப்படின்னு சொல்லி தாவீது ஆண்டவரை துதிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 21ஆம் வசனம் கடைசி வசனம். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்சதேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவுது. 21ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப யார் துதிக்கிறா? யார் வாய்? என் வாய். தாவீது தன்னுடைய அனுபவத்தை அவர் சொல்றார். இதெல்லாம் அடுத்தவங்களுடைய அனுபவம் இல்லை. என் வாய் என்ன பண்ணுது? ஆண்டவரை துதிக்குது, ஆண்டவரை உயர்த்துகிறது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ன்றது நான் பார்க்கிறேன். பார்த்து ஆண்டவரை நான் உயர்த்துகிறேன், ஆண்டவரை நான் உயர்த்துகிறேன். ஆனா அதோடு தாவீது நிறுத்தல. என்னுடைய அனுபவம் என்னோடவே இருக்கட்டும் இல்ல, அடுத்தது தாவீது செய்ததான மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, வாசிக்கலாம் 4ஆம் வசனம். தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். யார் அறிவிப்பார்கள்? தலைமுறை 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 தலைமுறை. 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்வார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். மகத்துவத்தை யார் விவரிப்பா? நான் விவரிப்பேன். ஆனா நான் மகத்துவத்தை விவரிக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம், அதே 6ஆம் வசனம் துவக்கத்துல என்ன இருக்கு? ஜனங்கள் வல்லமையை. இவனுடைய அனுபவம் மட்டுமல்ல, என்னுடைய தலைமுறை, என்னுடைய அடுத்த தலைமுறைக்கும் இதை நான் என்ன பண்றேன், கொண்டு போறேன். தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் நல்லா ஆராதிக்கிறோம். ஆமென். ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவர் செய்ததான காரியத்தை
நம்ம தியானித்து ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவர் எப்படிப்பட்டவன்றதை பார்க்கிறோம். ஆனா என்னுடைய அடுத்த தலைமுறை அதற்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேனா? அவங்களுக்கு ஏதாவது நான் சொல்லி கொடுத்திருக்கிறேனா? வாசிக்கலாம், அடுத்த வசனத்தை வாசிங்க, 7ஆம் வசனம். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை என்ன பண்ணுவாங்க? 21ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, என் வாய் சொல்லும், அடுத்தது மாம்ச தேகம் உள்ள யாவரும் அவருடைய நாமத்தை எப்பொழுதும் என்னென்றைக்கும் தோத்தரிப்பார்கள். 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், அதே தான் போடப்பட்டிருக்கு. நாள்தோறும் உமது முதல்ல அது தாவீதின் அனுபவமா இருந்தது. கடைசியில தாவீது என்ன பண்றாருன்னா, அடுத்த தலைமுறையை ஏற்படுத்துகிறார். துதிக்கிறதான, ஆண்டவரை அனுபவிக்கிறதான, ஆண்டவருடைய செயல்களை மகத்துவங்களை காண்கிறதான ஒரு தலைமுறையை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவஜனமே, இன்னைக்கு நான் மட்டும் ஆராதிக்கிறேன், நான் மட்டும் ஆண்டவருடைய கிரியைகளை அனுபவிக்கிறேன் இல்ல, நான் அனுபவிக்கிறேன், அது ரொம்ப சந்தோஷம். அடுத்த தலைமுறைக்கு என்னுடைய அனுபவத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்கள்ல இருக்கிறதான இளைய சமுதாயத்துக்கு இருக்கிறதான மிகப்பெரிய சவால் என்னவென்றால், மாதிரிகள் இல்லாத, எக்ஸாம்பிள்ஸ், மாதிரிகள் இல்லாத ஒரு இளைய தலைமுறை இந்த நாட்கள்ல இருக்குது. இன்னைக்கு இருக்கிறதான இளைய தலைமுறைக்கு எந்த மாதிரியும் தெரியாது. இப்படிதான் வாழணும். இன்னைக்கு நிறைய நேரத்துல நல்ல மாதிரிகள் எல்லாரும் கடந்து போறாங்க. இப்ப மாதிரிகளை அவங்க வைக்கிறதே இல்லை. முந்தைய காலத்துல எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒருத்தர் என்ன பண்ணாங்க, சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுக்கும்போது அவங்களோட அனுபவத்தை என்ன பண்ணாங்க, சேர்த்து சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா செல்ஃப் லேர்னிங். அவர்களாகவே அவர்கள் என்ன பண்றாங்க, கற்றுக்கொள்ளுகிறார்கள். எல்லாமே எதுல? யூடியூப்ல என்ன பண்றாங்க, யூடியூப்ல கற்றுக்கொள்வது தப்புன்னு நான் சொல்ல வரல, கற்றுக்கொள்றாங்க. ஆனா அந்த யூடியூப் யாரால அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, அதுல சொல்லுகிறதான, அதுல சொல்லப்படுகிறதான காரியங்கள் எல்லாம் உண்மைதானா அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா பல நேரத்துல இல்லை. யூடியூப்ல வர்றது எல்லாமே உண்மை இல்லை. இன்னைக்கு இருக்கிறதான தலைமுறைக்கு இருக்கிறதான மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, மாதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, தனக்கு முன்னாடி அடிசுவடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த சூழ்நிலையில் அவங்க கடந்து போயிருக்காங்க. தேவஜனமே, இன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நான் துதிக்கிறேன், என் அடுத்த சந்ததியை நான் துதிக்கும்படியா வைக்கிறேன். அடுத்த சந்ததிக்கும் அந்த துதியை நான் கற்றுக் கொடுக்கிறேன். அவர்களும் என்னோடு சேர்ந்து துதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதுதாங்க தாவீதினுடைய அனுபவம். இந்த அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாற ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரமப்பா, 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 ஸ்தோத்திரமப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, தாவீது என்னென்றைக்கும் துதிக்கிறானப்பா, எப்பொழுதும் துதிக்கிறானப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி துதிக்கிறானே ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதியினாலே உயர்த்துகிறானே ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை பார்த்து, ஆண்டவரே, உம்மை அனுபவித்து, ஹல்லேலூயா, அவன் உம்மை உயர்த்துகிறானே ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த அனுபவம் எங்கள் அனுபவமாய் மாறட்டும் அப்பா. உம்மை நாங்கள் பெரிய தேவனாய் காண, ஆண்டவரே, உம்மை கிருபையுள்ள தேவனாய் காண, உம்மை நல்ல தேவனாய் நாங்கள் காண. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமையுள்ள தேவனாக காண, ஆண்டவரே, உம்மை உதாரத்துவம் உள்ள தேவனாக காண, ஆண்டவரே, எங்கள் கண்களை கர்த்தர் திறந்தருளும்படியாய் கேட்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் கண்டு, உம்மை நாங்கள் அனுபவித்து, ஹல்லேலூயா.
துதியினாலே உம்மை உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம் அப்பா. நாங்கள் துதிப்பது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளே, எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு ஆண்டவரே அந்த துதியை கொண்டு போய் சேர்க்கத்தக்கதாக ஹல்லேலூயா ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சபையாய் இணைந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஏக மனதாக உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா நீர் உயர்ந்திருப்பீராக. ஹல்லேலூயா எல்லாம் சொல்லலாமா? ஆண்டவரே நீர் உயர்ந்திருப்பீராக, எங்கள் வாழ்க்கையிலே நீர் உயர்ந்திருப்பீராக, எங்கள் செயலிலே நீர் உயர்ந்திருப்பீராக. ஹல்லேலூயா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், அந்த துதியின் மூலமாக நீர் உயர்ந்திருப்பீராக. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமா இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல யார் யார் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே அந்த திட்டங்களிலே தெய்வீக கரம் அசைவாடும்படியாய் கேட்கிறோம் அப்பா. தெய்வீக கரம் கூட இருந்து வழிநடத்தும்படியாய் கேட்கிறோம் அப்பா. அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் கிருபையும் கர்த்தர் நீ கட்டளையிடும்படியாய் கேட்கிறோமே ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டவரே பொது தேர்வு எழுதுகிறதான பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். பயத்தை மாற்றி போடுங்கப்பா. ஒரு சவுண்ட் மைண்டை கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாய் கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. படித்ததான எல்லா காரியங்களும் ஆண்டவரே ஞாபகத்துல வரத்தக்கதாக, அதை அழகா பிரசன்ட் பண்ணத்தக்கதாக கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாய் கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம். தேவஜனத்தை ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Praise the Lord. Praise the Lord.